வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு கொஞ்சம் வெள்ளை பட்டாணி ஒரு 50 கிராம் இருக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்தும், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும், கொஞ்சம் பச்சை பயிரும், அரிசி எதுவுமே நான் சேர்க்காம நான் ஒரு தோசை மாதிரி தான் பண்ண போகிறேன். இதில் இட்லியும் பண்ணலாம், நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டாணியிலே தான் நான் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ப்ரோட்டீன் மிச்ச தானியங்களை வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் 3 வரமிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் சோம்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி நான் தோசைக்கு ஊற்றிருந்தேன். இட்லிக்கு வேணாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு, உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வரமிளகாய் போட்டுட்டு மிளகு சீரகம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே நல்லா நைட்டே நான் ஊற வச்சதுனால புளிப்பு இருந்துக்கு அப்படி இட்லி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி குழந்தைங்க தோசை மாதிரி தான் கேட்டாங்க. ஒரு ஹெல்த்தியானது. கொஞ்சம் ஜீரகத்தூளும் கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டு நான் அப்படியே மாவில் கலந்து கொஞ்சம் குட்டி குட்டி அடையாகவும் கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி நான் சுட்டிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நெய்யில் கூட குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுங்க. கூட முடி ரொம்ப அதிகமாக கொட்டுறனால ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி டெய்லி எப்படியாவது ஒரு இது சேர்த்துக்கோங்க. மோரில் எதுலனாலும் கலந்து. இன்றைக்கி நான் கொஞ்சம் துவையல் மாதிரி தான் அரைச்சி நான் இந்த இதுக்கு சட்னி மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் வச்சுருந்தேன். நான் ஒரு ஹெல்த்தியானது. இந்த வெள்ளை பட்டாணி, கருப்பு உளுந்து, நம்மளுக்கு பச்சை பயிறு எல்லாமே ஒரு ப்ரோட்டீன் மிக்குது. உங்களுக்கு காலையில் குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆஃபீஸ்க்கு டிஃபனுக்கு கூட நீங்கள் கொடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க வேறு ஏதாவது டிஃபன் கூட கொண்டு போகலாம். ஒரு ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் மத்தியானம் வரைக்கும் அவங்களுக்கு நல்ல பசி தாங்கும். கூட எள்ளு பொடியும் இருந்துச்சு. அதுவும் குழந்தைங்க வச்சு விரும்பி நல்ல முறுமுறுன்னு பெரிய தோசையாகவும் கொஞ்சம் அடையாகவும் சாப்பிட்டாங்க. இந்த துவையலும் கருவேப்பிலையும் வச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி இது. கூட வாழைப்பழமும் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் ஹைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோட்டீன் மிக்கது.